ஹலோ வெல்கம் பேக். நம்ம அசெம்பிளியில் பார்த்தீங்கன்னா, நேத்து முந்தா நேத்து 2 நாளே நம்ம அசெம்பிளியில சௌமியா அன்புமணி, அதாவது பாமக தலைவர் அன்புமணி இருக்காங்களே, அவங்களோட மனைவி தான் இப்ப தர்மபுரி மாவட்டத்தில எம்எல்ஏவா இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள மாரி அசெம்பிளியில கேட்குற கேள்விக்கும் யாரும் பதில் சொல்ல முடியறதில்ல. அவங்க சொல்ற புள்ளி விவரம் பார்த்தீங்களா, அந்த புள்ளி விவரத்துக்கும் யாரும் பேச முடியறதில்ல. அந்த அளவுக்கு கரெக்ட்டா, பர்ஃபெக்ட்டா என்ன மேகதாடு டேம்ல இருக்கு, என்ன இஷ்யூஸ் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, என்னத்துக்கு விட மாட்டேன்றாங்க தண்ணிய, எதுக்காக டேம் கட்டக்கூடாது, எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னு நம்ம சௌமியா அன்புமணி அவர்கள் பர்ஃபெக்ட்டா பிட்ச் பண்றாங்க அந்த வருஷத்துக்கு ஒவ்வொரு சென்டென்ஸும். 750 டிஎம்சி இது வரைக்குமே தண்ணீர் பார்த்தீங்கன்னா, நம்ம காவிரியில சௌமியா வருகிறது அன்புமணி என்பதுதான் அவர்கள் ஒரு பாமக கணக்கு. கட்சி தலைவர் அதுல வந்து சேர்ந்த சௌமியா கர்நாடகாக்கு அன்புமணி அவர்கள் 285 பார்த்தீங்கன்னா, டிஎம்சி கேட்ட தான் கேள்விக்கு இது அவங்களுக்கு வரைக்கும் உரிமை. தாவேக்கவும் பதில் சொன்னதில்ல, தமிழ்நாட்டுக்கு திமுகவும் பதில் 404 சொன்னதில்ல. டிஎம்சிக்கு அவங்க மேல உரிமை எப்பயுமே இருக்கிறது. வந்து ஆனா அது பார்த்தீங்கன்னா, குறைஞ்சு ஒருத்தர் குறைஞ்சு கேள்வி பேச்சுவார்த்தை மூலமா இன்னைக்கு கேட்கணுன்றதுக்காகலாம் கேட்க மாட்டாங்க. என்ன 175.25 பிரச்சனை டிஎம்சி, இருக்கு மேகதாடுல, பாண்டிச்சேரிக்கு இன்ன 7 வரைக்கும் 3 டிஎம்சி, மாசத்துல இருந்து கேரளாக்கு அவங்க 30 ஒருத்தர் டிஎம்சி. ஆனா மட்டும்தான் இந்த இந்த மேகதாடு டேமை பத்தி 175.25 விவரமா புள்ளி டிஎம்சிய விவரமா வந்து ஒரு பேசுறாங்க. நேத்து மாதமும் அசெம்பிளில ஒரு டைம் பேசின டேபிள் பேச்சுக்கு போட்டு அவங்க தமிழ்நாடு கர்நாடக முழுக்க அரசு சோஷியல் நமக்கு மீடியால தந்திருக்கோம். இருக்கட்டும், நியூஸ் இது சேனல்ல இருக்கட்டும், வரைக்கும் அந்த வரலாற்றிலேயே பேசின கிடையாது. பேச்சு அப்படி பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் யாராலையும் போட்டு பேச இந்த முடியாது. மாதம் அந்த ஒரு அளவுக்கு 12 கரெக்டா டிஎம்சி, அடுத்த பேசியிருக்காங்க. மாதம் 30 டிஎம்சின்னு அதுக்கு தந்ததே யாருமே கிடையாது. பதில் கொடுக்கல. நமக்கு டிவிக்கு ஜூன் கட்சியில் மாசம் சேர்ந்தவங்க கூட யாருமே பதில் சொல்லதில்ல. அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, 9.18 டிஎம்சி ஏன் தண்ணீரை மேகதாடு டேம் கர்நாடக அரசு கட்டுறாங்க, நமக்கு ஏன் திறந்து விட்டிருக்க கட்டக்கூடாது, வேண்டும். இதுல ஆனால் கட்டுறதுக்கும் கடந்த ஜூன் மாதம், கட்டக்கூடாதுன்றது அதாவது இந்த எந்த ஒரு பிரச்சனையும் 2026 இல்லை. 2 ஒரே மாசத்துக்கு ஒரு முன்னாடி நம்ம அவங்க முடிவு திறந்து எடுக்கணும், விட்ட தண்ணீரோட கட்டக்கூடாது. அளவு எதுக்கு 2 அது டிஎம்சி முயற்சி தான். எடுக்கிறீங்க? ஜூலை மாசம் முயற்சி எடுத்து அனைத்து கூட்டங்கள் 31.24 டிஎம்சி கூட்டி தண்ணீர் நம்ம திறந்து பேசி விட்டிருக்க வர்றது வேண்டும். தேவையில்லை. ஒரு டிஎம்சிக்கும் நோனா குறைவான நோ, தண்ணி தான் திறந்து கட்டக்கூடாதுன்னா விட்டுருக்காங்க. கட்டக்கூடாது. அந்த அப்படின்னா உறுதியில் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாருமே உறுதியாக இருக்கணும். இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம உச்சநீதிமன்றமே வந்து டேம் கட்டக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா டேமுக்கு கட்டுறது வேண்டியது கொடுத்த பிளானே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட், அங்கே இருக்கிற சின்ன சின்ன வில்லேஜஸ் எல்லாம் வந்து அழிப்படும். அது தெளிவாக நம்ம சௌமியா அன்புமணிகள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பேசினாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ நாளைக்கு ஒரு எம்பியாக போனாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பற்றி நல்லா பேசுவாங்க ராஜ்யசபாவில், பார்லிமெண்ட்டில் அப்படின்னு நீங்கள் சொன்ன நீங்கள் உங்களோட கருத்து என்ன? இவங்களுக்கு எல்லா திறமை இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் யாரோ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோன்னு நினச்சவங்கெல்லாம் நாமளும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பல வருஷமாக நினச்சிருப்பாங்க. அது நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம தளபதி டிவிகே தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அதுக்கப்புறம் அவரோட முயற்சி, அவரோட கொள்கை, அவரோட மாஸ் ஸ்பீச்சு எல்லாமே மக்களுக்கு பிடிச்சி போயிருந்தா நம்ம தமிழ்நாடு முதல்வராக எடுத்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவரே முதலமைச்சர் ஆகிட்டாரா? அப்போ நம்மளால முடியாதுன்னா இப்போ 2 பேர் கிளம்பியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி தனுஷ். இஃப் யூஆர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படின்றாரு. அவரும் வரா. அந்த பொலிட்டிக்கல் பிச்செல்லாம் பேசினார் லாஸ்ட் மேடையில். அது ரீசெண்டாக நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவர் படித்த ஸ்கூல் போய் வந்து ஃபங்க்ஷனில் கலந்துருக்கோங்க. அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் ஒரு பில்டிங்கில் வந்து தனுஷ் பிளாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சார். உண்மையாலுமே நல்லது தான். அவர் அரசியல் வரக்கூடாதுன்னு நம்மளுக்கு நாம் நினைக்கிறதெல்லாம் தப்பு. அவரோட முயற்சி, அவரோட வாழ்க்கை, அவரோட எல்லாமே, அவரோட கொள்கை என்ன சொல்கிறாங்களோ மக்களுக்கு பிடிச்சதுன்னா வரட்டும். அதை பற்றி நான் சொல்லலை, கண்டிப்பாக வரட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் அரசியலுக்கு வர்றாரு. என்ன யாரு? நடிகரா? ஆமாம், நடிகர்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக தான் ஒரு 2 படம் நடிச்சிருக்காரு. பட் நடிகர் மட்டுமே அவர் சொல்லாமல் த பிக்கெஸ்ட் பிஸ்னஸ் மேன் இன் தமிழ்நாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆமாம், யாரை பற்றி சொல்கிறோன்னா த லெஜண்ட் சரவணா சூப்பர் ஸ்டோர் அண்ணாச்சி அப்படின்னு நம்ம சன் டிவியில் எல்லா சேனலும் நியூஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த ஒரு நபர் தான் லாஸ்ட் 2 படமும் நடிச்சிருப்பாருங்களா. த லெஜண்ட் ரீசெண்டாக ஒரு படம் அந்த படம் தான் வந்து நல்ல ஹிட் ஆச்சு. அவர் ஒரு பேட்டிக்கு சொல்லியிருப்பாங்க சக்ஸஸ் மீட்டில், ஜனநாயகனும் நம்ம லெஜண்ட் ஸ்டோரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பெருசாலாம் டிஃப்ரெண்ட் இருக்காதுன்னு. ஓகே, படம் ஒரே மாதிரி இருந்தாலும் நீங்களும் அரசியலுக்கு வந்தால் விஜய் நீங்களும் ஒன்றா அப்படின்னு நம்ம கேட்கலாம். பிகாஸ்
ஆல்ரெடி தெரியும் விஜய் அவர்கள் எப்படி அவருக்கு யார் பேக்கப் கொடுத்தாங்க, யார் சப்போர்ட் இருக்காங்க. இந்த 2 பேர் தான். ஒன்று ஆதவ் ஒரிஜினல் ரைட் ஹேண்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரூட் மாஃபியான்றவங்கள ஒரு பர்சன் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் தான் வந்து பக்கபலமாக நம்ம தாவேக்கா விஜய் அவர்களுக்கு இருந்தார். ஸோ அதேமாரி நம்ம அண்ணாச்சி சரவணா அவர்களும் வந்தாருன்னா யார் அவருக்கு பக்கபலமாக்குவார்? இந்த விஷயத்தில் பண விஷயத்துலலாம் அவரை அடிச்சுக்க ஆள் இல்லை. பிகாஸ் 2000 கோடினா கூட அசால்ட்டாக செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு ஒரு சுற்று வட்டாரம் பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம சரவணா அண்ணாச்சி அரசியலுக்கு வர்றது கரெக்டாக இல்லையா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதேமாரி நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், ஒரு சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து